அட்டகாசமான சுவையில் ஒரு இட்லி சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் செய்கிற சாம்பார் போல் இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்ச 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு முன்னாடியே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா பருப்பு வெந்து குழஞ்சி வரணும். 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2-3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கருகி போயிடும். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தாங்க நான் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய், இந்த நம்ம சேர்த்துருக்க பருப்பு அளவுக்கு 5 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும். நீளமாக இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாகவோ அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நீங்கள் எந்த சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா கொதி வரட்டும். இப்போ பருப்பை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தான் இது போல் மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்ததுனால நல்லா வெந்து வந்துடுங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் எந்த பதத்துக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. பருப்பு சேர்த்த பிறகு நீங்கள் அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதித்து வந்தாலே போதும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 3 வகையான பருப்பு சேர்த்துருக்கதால சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்து நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக தாராளமாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டே இருக்குங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ அட்டகாசமான சுவையில் ஒரு சாம்பார் ரெடி. எக்ஸ்ட்ராவாக இட்லியும் தோசையும் கேட்பாங்க. அந்தளவுக்கு சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.